அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஆன்மீக பிரயாணத்தில் போகும் பொழுது சில பெனிஃபிட்ஸ் பிசிக்கலா வரும், ஸ்பிரிச்சுவலா கூட பெனிஃபிட்ஸ் வருது. நம்ம அந்த பெனிஃபிட்ஸ் பெற்றுக்கொண்டு நம்மளுடைய இயற்கையான நிலையை எப்பொழுதுமே மெயின்டைன் பண்ணிட்டே இந்த டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா விநாயகருக்கு சொல்லுவோம், அவங்களுடைய மனைவி சித்தி புத்தி அப்படின்னு சொல்றோம். அவரு கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு கூட சொல்றோம். அப்போ எப்படி சித்தி புத்தி என்ற மனைவி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பெற்ற சித்திகள், அவர் பெற்ற புத்திகள், அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு மனிதன் சித்திகள் தாண்டின பிறகுதான் புத்தத்துவமே வருது. எப்பவுமே நம்ம ஆன்மீக ரீதியில் போகும் பொழுது, நம்மளுக்கு சக்தி வரும் பொழுது, நமக்குள்ள இருக்கிற ஆன்ம சக்தியுடைய சித்திகள் நம்மளுக்கு வரும் பொழுது அவற்றை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எப்படி டேக்கிள் பண்ணணும், அவற்றை நன்மைக்கு யூஸ் பண்ணணுமே தவிர நம்மளுடைய சுய நிலைமைக்காகவோ அகங்காரத்திற்காகவோ மற்றவர்களுக்கு காட்டுறதுக்காகவோ அவற்றை கிடையாது என்ற விழிப்புணர்வோடு போகும் பொழுது நம்ம வளர்ச்சி பாதையில் சரியான ரீதியில் போக முடியும். இல்லைன்னா அந்த பௌதீகமான பெனிஃபிட்ஸோடையோ இல்ல அஷ்ட சித்திகளோடையோ நம்ம நிறைய பிறவி எடுக்க வேண்டியது இருக்கும். மறுபடியும் நிறைய பயிற்சி பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நம்ம கேர்ஃபுல்லா போலாம். அஷ்ட சித்திகள் பற்றிய விஷயங்களை தெரிந்து கொண்டு கேர்ஃபுல்லா போலாம். இதுல ஒரு அஷ்டலக்ஷ்மின்னு சொல்றோம். அது நமக்கு வாழ்க்கையில தேவையானது பௌதீக ரீதியா. அதே போல ஆன்மீக ரீதியா அஷ்ட சித்திகள்னு சொல்றோம். இரண்டு விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வாழ்க்கை எப்பவுமே பௌதிகமா நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், ஆன்மீக ரீதியாவும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா போகணும். இது பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு கிருஷ்ணர். எத்திர யோகீஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீ விஜயோர்பூதி துருவா நீதிர்மா திருமமா. அப்படின்னா எங்கே யோகீஸ்வரான கிருஷ்ணர் இருக்கிறாரோ, அப்படின்னா கிருஷ்ணரன்னா யார்? ஆன்மஜானி பிரம்மஜானி. அப்போ ஆன்மீகம் இருக்கணும், ஒரு நபருக்குள்ள ஆன்மீகம் இருக்கணும். எத்திர யோகீஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரஹா. பார்த்தா அப்படின்னா அர்ஜுனர். தட் இஸ் ஒரு நபர் பௌதீக வாழ்க்கையில அர்ஜுனர் போல, ஆன்மீக வாழ்க்கையில கிருஷ்ணர் போல இரண்டுமே கலந்து இருக்கும் பொழுது, தட் இஸ் ஆன்மீக ஞானத்தோட பௌதீக வாழ்க்கை வாழும் பொழுது, தத்ர ஸ்ரீ அங்கதா விஜயோர் பூதிஹி, விஜயம் இருக்கும், துருவா நீதி இருக்கும், செல்வம் இருக்கும், அனைத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில அழகா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு பௌதீகமானதும் தேவை, ஆன்மீகமானதும் தேவை. ஆனா அவற்றை
நம்ம நன்மைக்கு உலக நன்மைக்கு யூஸ் பண்ணிட்டு போகணும். அந்த விஷயம்தான் இப்போ நம்ம தெரிந்து கொள்ள போறோம். ஃபர்ஸ்ட் அஷ்டலக்ஷ்மி தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொல்லுவோம் ஆதிலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, 8 லக்ஷ்மி. அப்போ ஆதிலக்ஷ்மி அப்படின்னா என்ன? நம்ம பேலன்ஸா போகணும் வாழ்க்கையில. எதுக்குன்னா இம்பேலன்ஸ் ஆனா வாழ்க்கை நமக்கு சரியா இருக்காது. அதிகமா இருக்கக்கூடாது, கம்மியா இருக்கக்கூடாது. எதுவுமே ஒரு பேச்சு இருக்கலாம். கம்மியா பேசக்கூடாது, ஜாஸ்தியா பேசக்கூடாது, பேலன்ஸா பேசணும். அதே போல நம்ம யோசிக்கணும். ஜாஸ்தியா யோசிக்க கூடாது, கம்மியா யோசிக்க கூடாது. ஒரு விஷயத்த நம்ம பேலன்ஸா கொண்டு போகணும். அது பிரச்சனைகள் இருக்கலாம், வேலைகள் இருக்கலாம், வாழ்க்கை இருக்கலாம். இது ஆதிலக்ஷ்மி. கஜலக்ஷ்மி அபண்டன்ஸ், அபரிமிதம். அனைத்து விஷயங்கள்ல நம்ம எல்லையற்றையா இருக்கிறோம். தட் இஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு கிடையாது. நமக்கும் இருக்கும், எல்லோருக்கும் இருக்கும். இதுதான் அபண்டன்ஸ். அபண்டன்ஸ் எனக்கு நிறைய இருக்குது கிடையாது. யூனிவர்ஸ்ல எனக்கும் இருக்குது, அனைவருக்கும் இருக்கு. அதுதான் அபண்டன்ஸ். யாருக்கும் குறை இல்லை. இது கஜலக்ஷ்மி. நான் சில பாயிண்ட்ஸ் மட்டுமே இங்க மென்ஷன் பண்றேன். அதே போல தனலக்ஷ்மி, வாழ்க்கைக்கு காசு தேவை. நம்மளுக்கு நீட்ஸ் இருக்கு, கம்ஃபர்ட்ஸ் இருக்கு, நம்ம டொனேட் பண்ண வேண்டிய தர்மம் இருக்கு. அப்போ எது தேவை? நம்மளுக்கு தனலக்ஷ்மி தேவை. அதனால பௌதீகத்தில காசுக்கு இருக்கிற ப்ரிஃபரன்ஸ் தேவை காசுக்கு இருக்குது. அதுக்காக தான் காசுக்கு அம்மன் பேரே வச்சிருக்கிறோம். அது எப்படி பார்க்கணும்? புனிதமா தான் பார்க்கணும். அப்படிதான் யூஸ் பண்ணணும் சரியான வகையில. இது தனலக்ஷ்மி. தானியலக்ஷ்மி, சாப்பாடு எல்லோருக்கும் தேவையான பேசிக் நீடு. அடுத்த வித்யாலக்ஷ்மி, தட் இஸ் கல்வி. ஒவ்வொருவரும் அறிவி இருக்கிறவங்களா தான் இருக்கணும். அதுக்கு தேவையானது கல்வி. சந்தானலக்ஷ்மி, நம்மளுக்கு குழந்தை வேணும். அடுத்தடுத்த பரம்பரையா மனித இனம் பூமி மேல வாழ்றதுக்கு இயற்கை கொடுத்தது சந்தானம். அது தேவை. அடுத்த முக்கியமானது, கடைசியானது தைரியலக்ஷ்மி. வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ தைரியலக்ஷ்மி இருந்தா அனைத்தும் வரும். இந்த கதை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். தைரியலக்ஷ்மி தி அப்படின்னா ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டது. எப்போ ஆன்ம சக்தியோட இருக்கிறோமோ தைரியலக்ஷ்மி, அதாவது அந்த சக்தியோட நம்ம இருப்போம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கினா அஷ்டலக்ஷ்மி என்பது நமக்குள்ள இருக்கிற அஷ்ட சக்திகள் அனைத்தும் நமக்கு தேவை. தியானம் செய்ய செய்ய நம்மளுக்கு சோம்பல் குறைஞ்சி கஷ்டப்பட ஆரம்பிச்சிருப்போம். தனம் வரும், அடுத்த கல்வி வரும். எது எது குறைபாடு இருக்குதோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய டிசைன்ல இருக்கிற அனைத்தும் நம்மளால அடைய முடியும். இதுக்கு ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஏழைக்காரன்னு இருக்கிறாங்க. அவரு
கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காரு. நம்ம எதுக்கு ஏழைக்காரனா இருக்கணும், நம்ம கஷ்டப்பட்டா சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிச்சிருக்கிறாரு. ஒரு நாள் அவருடைய டைம், தட் இஸ் நம்ம வாழ்க்கையில அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரு சமயத்துல நல்லா இருக்கும், ஒரு சமயத்துல நம்மளுக்கு குறைஞ்சி இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவரு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் தனலட்சுமி கிளம்பி போறாங்க. அவர் சைலண்டா இருக்காரு. அடுத்த வித்யாலட்சுமி கிளம்பி போனாங்க. இப்படி ஒவ்வொரு லட்சுமி அந்த வாசல் தாண்டி போகும் பொழுது அவர் சைலண்டா இருந்தாரு. கடைசியில தைரியலட்சுமி கிளம்பி போகும் பொழுது அவர் சொல்றாரு, கேக்குறாரு, நீ எங்கே போகாதீங்கம்மா, என்னை விட்டு போகாதீங்க. 7 பேர் லக்ஷ்மிகள் போனா கூட நான் தடுக்கவே இல்லை, நான் தாங்கிக்கிறேன். ஆனா தைரியலட்சுமி நீங்க இருக்கணும், நீங்க ஒருத்தர் இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா போகாம திரும்பி வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. எப்பொழுது தைரியலட்சுமி வீட்டுக்குள்ள போனாங்களோ மற்ற 7 லட்சுமிகள் திரும்பி வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்போ தைரியம் ஒண்ணு இருந்தா அனைத்தும் அடைய முடியும். அதுதான் தைரியலட்சுமி. தியானம் செய்ய செய்ய நமக்கு தைரியம் ஆல்வேஸ் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையில கூட நம்மளுக்கு அந்த தைரியம் இருக்கும். அதனால ஒவ்வொருவரும் தியானம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம ஹாப்பியா இருக்கிறோம், கம்ஃபர்டா இருக்கிறோம், நம்மளுக்கு தேவையில்லை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. டெய்லி பயிற்சி பண்ணணும். நம்மளுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. நம்மளுக்கு வேலைகள், கடமைகள், பிரச்சனைகள் இருக்கும். மனித வாழ்க்கையில எல்லாமே இருக்காது, இருக்கும். ஆனா தள்ளி வச்சுட்டு மாமேகம் நம்முடன் நாம் இணைந்து தியானம் செய்ய வேண்டும். ஆன்மாவை சரணு வேண்டு கொள்ள வேண்டும். அகந்த்வா, அப்பொழுது நம்மளுடைய பூர்ணான்மா நம்மளுக்கு சகாயம் செய்ய வரும். சர்வ பாபேப்யோ, நம்மளுடைய அனைத்து பாவ கர்மங்களை எரித்து வைத்து மோட்சத்துக்கு உண்டான வழிகாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. ஒவ்வொருவரும் தியானம் செய்ய வேண்டும். மினிமம் அவங்க ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். மேக்சிமம் எவ்வளவு பண்றோமோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ். அடுத்த நமக்கு இந்த டிராவல்ல என்ன பரீட்சைகள் வரும்? இந்த அஷ்ட சித்திகள் சாதிக்கிற ஒரு டிராவல்ல கீர்த்தி, காந்தா, கனகம், இந்த 3 வரும். இது நம்ம கொஞ்சம் கடைசியில தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அஷ்ட சித்திகள் தெரிஞ்சுக்கினி அப்பொழுது இந்த பரீட்சைகள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிமா அப்படின்னா ஒரு சூக்ஷ்ம ரூபத்துல, தட் இஸ் ராமாயணத்துல ஹனுமான் என்ன பண்ணுவாரு, சீதா அம்மன் தேட போகும் பொழுது சூக்ஷ்ம ரூபத்துல தான் போயிருக்காரு. இது பௌதிகமானது கிடையாது. ஆஸ்ட்ரலா அவரு சின்ன ரூபத்தை எடுத்துக்கினி தேடி அம்மனை தேடிட்டு எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அவரு வந்திருக்காரு. இது நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்னு சொல்றோம். இது அனிமா. அடுத்தது மஹிமா அப்படின்னா இது
மகாகாரண உடல். தட் இஸ், இதுவும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சித்திதான். எப்படி ஆஸ்ட்ரல் டிராவல்ல ஆஸ்ட்ரல் பாடி கண்ணுக்கு தெரியாது, அதே போல விஸ்வரூபம் மகாகாரண உடல் அப்படின்னா விஸ்வரூபம். கிருஷ்ணருடைய விஸ்வரூபம் பார்த்திருக்காங்க, அர்ஜுனர் பார்த்திருக்காங்க, திருதராஷ்டிரர் பார்த்திருக்காங்க, விதுரன் பார்த்திருக்காங்க, சிலர் மட்டுமே பார்த்திருக்காங்க தேர்ட் ஐல. இப்போ மகாகாரண உடல் அப்படின்னா அர்த்தம் என்ன, இது நம்ம பார்க்கலாம். நமக்கு பேசிக்ல சொல்ற உடல்கள் 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பௌதிக உடல், அடுத்த சூக்ஷ்ம உடல், அடுத்த காரண உடல், அடுத்த மகாகாரண உடல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்தூல உடல், பௌதிக உடல் நமக்கு கண்ணுக்கு தெரியும். சூக்ஷ்ம உடல் கண்ணுக்கு தெரியாது, சூக்ஷ்ம உலகங்களுக்கு சம்பந்தப்பட்ட உடல். காரண உடல், அந்த சூக்ஷ்ம உடலை விட்டு அதுக்குள்ள இருக்கிற காரண உடலோட நம்ம காரண உலகங்களுக்கு போறோம். அங்கிலிருந்து அதை கூட விட்டு, அந்த உடல் கூட, தட் இஸ் ஃபர்ஸ்ட் பௌதீக உடல் விட்டு விட்டு அப்படின்னா அங்கே கொஞ்ச நேரம் இருக்கும், அவ்வளவுதான். ஆஸ்ட்ரல் பாடியை விட்டு, காரண பாடியை விட்டு மகா காரண உடலோட நம்மளுடைய சுயஸ்வரூபத்தை பார்ப்போம். இதுதான் மகா காரண உடல், விஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம். இந்த விஸ்வரூபத்துல நம்மளுக்கு பார்த்தாக்கா நிறைய தலைகள் இருக்கும். தட் இஸ் தேவதர்கள், ராட்சசர்கள், விலங்கு, பாம்பு இப்படின்னு சொல்லி அனைத்து இருக்கும். அப்போதான் நம்மளுக்கு புரியும் நமக்குள்ளே அனைத்தும் இருக்குது. அந்த சித்தியால என்ன புரியுது, நமக்குள்ளே அனைத்தும் இருக்குது. கிரகங்கள், சூரியன், சந்திரன், மொத்தம் அந்த இறப்பு பிறப்பு. ஒரு தடவை அந்த பிக்சர் படத்தை எடுத்து பாருங்க ஒரு தடவை எல்லோரும். அப்போ நமக்குள்ளே மொத்தம் சிருஷ்டி இருக்குது. அகம் பிரம்மஸ்மி, பிரஜானம் பிரம்மா, மொத்தம் சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படி என்றது நம்மளுக்கு தெரிய வரும். இதுதான் அஷ்ட சித்தில 2வது சித்தி. கிருஷ்ணர் தான் உதாரணம். இது செகண்ட், அனிமா மகிமா. அடுத்தது பாத்தீங்கன்னா லகிமா. லகிமான்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கிறது உடல். இது உடலுக்கு சம்பந்தப்பட்டது. ரொம்ப லைட்டா இருக்கிறதுனால நம்ம சொல்றோம் சித்தர்கள் பறந்து போறாங்க, பறக்கிறாங்க சொல்றோம். அதே போல ஆஞ்சநேயர் சஞ்சீவினி பர்வதம் கையில வச்சுட்டு பறந்து போறாரு, லைட் ஆகிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் தண்ணி மேல நடந்து விட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் கூட லகிமா, வெயிட்டு இருக்காது. இது ஒரு சித்தி. அடுத்தது பாத்தீங்கன்னா கரிமா. கரிமான்னா ரொம்ப வெயிட் ஆகிறது. ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா லங்கா அம்மனை தேடிட்டு போகும் பொழுது அவங்க இவரை கைதி பண்ணுவாங்க. ராவணாசுர் கிட்ட போகும் பொழுது அவரு தன்னுடைய வால் மேலே உட்கார்ந்துருவாரு. அதே போல கிருஷ்ணா ஆஞ்சநேய யுத்தம் நடக்கும் பொழுது அவர் வழியில தன்னுடைய வால் போடும் பொழுது அந்த வால் ரொம்ப வெயிட்டா இருக்கும். அந்த வாளை அசைக்க முடியல, வழியில இடைஞ்சலா இருக்குது.
அது எடுத்துட்டு போலான்னா கூட அது அசையவே இல்லை. இத போல நமக்கு ஆன்மீக ரீதியா சூக்ஷ்ம ரீதியா பாத்தீங்கன்னா 2 இருக்குது. சூக்ஷ்ம உடல், விஸ்வரூபம் மகாகாரண உடல் இருக்குது. அதே போல பௌதீகமா பார்த்தோம்னா லைட்டா இருக்கிறது, ரொம்ப வெயிட்டா இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் 4 சித்திகள், ஆன்மீக ரீதியான சித்திகள். அடுத்து பாத்தீங்கன்னா பிராப்தி. பிராப்தின்னு நம்ம சொல்றோம், எனக்கு அதி பிராப்தம் இல்ல, இவங்களுக்கு இது பிராப்தி இருக்கு அப்படின்னு சொல்றோம். பிராப்தின்னா இந்த பிறவில நம்ம பிராரப்தமா கொண்டு வந்த சில விஷயங்கள் இருக்கும். இந்த பிறவில எனக்கு வீடு இருக்கு, இந்த பிறவில எனக்கு ஒரு நல்ல போஸ்ட் இருக்கு அப்படின்னு நம்ம கொண்டு வந்த சில இருக்கும். அவற்றை நம்மளுடைய கர்மங்கள் தடங்களா இருக்கிறதால அவற்றை நம்ம வாழ்க்கையில வராம இருக்கும். தட் இஸ் நம்ம டிசைன்ல இருக்கு, நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், நம்மளுடைய பிராரப்தத்தில இருக்குது. ஆனா வராம நில்லிட்டு இருக்குது. எப்பொழுது தியானம் செய்றோமோ அந்த தடங்களால நிறுத்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். இது பிராப்தி. இதுக்கு பாத்தீங்கன்னா நான் தியானத்துக்கு வந்த பிறகு நானும் சில பார்த்திருக்கேன், சிலர் வாழ்க்கையில நடந்தது கூட பார்த்திருக்கேன். அது நான் ஷேர் பண்றேன். எனக்கு தியானத்துக்கு வந்த பிறகு நாங்க வீடு கட்ட முடியுது, பிரமிடு கட்ட முடியுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ் நாங்க நினைச்சா கூட வீடு கட்ட முடியல. இதுல வந்த பிறகு வீடு கட்ட முடியுது. எங்களுக்கு வீடு இருக்குது, உலக நன்மைக்கு பிரமிடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரமிடு கட்டியிருக்கோம். எனக்கு வந்தா நான் மட்டுமே அனுபவிக்கணும்னா வீடு கட்டிக்குவேன், உலகத்துக்கு கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு கூட எனக்கு கஷ்டம் வரல, அதுக்கு கூட கட்ட முடியுது. இதே போல இன்னொரு விஷயம் கூட சொல்ல விரும்புறேன். நானு ஒரு மாஸ்டர் இருக்காங்க துபாயில. அப்போதான் அவங்க லாக்டவுன்ல வந்திருக்காங்க. லாக்டவுன்ல வரும் பொழுது அந்த பொண்ணுக்கு 7 இயர்ஸா குழந்தை கிடையாது. தியானத்துக்கு வந்திருக்காங்க. எங்களுக்கு ஜூம்ல சில ஹோஸ்டிங் கூட பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு குழந்தை இல்லை மேம் அப்படின்னா தியானம் பண்ணுங்க, குழந்தை வருவாங்க அப்படின்னு நாங்க அப்போ சொல்லி இருக்கிறோம். இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, எங்க வீட்டுக்கு பிரமிடுக்கு வந்திருக்காங்க, தியானம் பண்ணியிருக்காங்க, திருப்பி துபாய் போயிருக்காங்க, மறுபடியும் அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டு குழந்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க. தட் இஸ் அவங்க டிசைன்ல குழந்தை இருக்கு. ஆனா கர்மங்களால தடப்பட்டு இருக்குது. இங்கே வந்த பிறகு குழந்தை பிறந்தது. இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில எது ஸ்டாப் ஆகி இருக்குதோ, நிறுத்தப்பட்டு இருக்குதோ, அந்த விஷயங்கள் தியானம் வாயிலாக நம்மளுக்கு வரும். அதுதான் பிராப்தி. தியானத்துக்கு வந்த உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க பெனிஃபிட்ஸ் எப்படி வருது அப்படின்னா இந்த சித்தி தான். அடுத்த பாத்தீங்கன்னா பிரகாமியா அப்படின்னு சொல்றோம். நம்ம உலக நன்மைக்கு நிகழ்ச்சிகள் நினைச்ச உடனே நம்மளால செய்ய முடியுது. எந்த ஒரு விஷயம் பௌதிகமா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், நினைச்ச உடனே எல்லாரால பண்ண முடியாது.
ஆனா பண்ண முடியுது அப்படின்னா அந்த சித்தி வருது. பிரகாமியா அப்படின்னு அர்த்தம். அந்த ஆன்மீக சக்தி நமக்குள்ள இருக்குது அப்படின்றது அர்த்தம். அடுத்த பாத்தீங்கன்னா ஈசத்வா. ஈசத்வா அப்படின்னா நம்மளுடைய பேச்சு மதிப்பு வரும். நம்ம பேசினா வேல்யூ கொடுப்பாங்க. அடுத்த நம்மளுடைய பேச்சு மந்திரமாகும். அது எதை சொன்னாலும் நடக்கும். அந்த அளவுக்கு நம்மளுடைய பேச்சு மாட்டே மந்திரமாகும். அப்புறம் நம்மளுடைய பேச்சுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும். சொன்ன உடனே செய்வாங்க. இப்படி நம்மளுக்கு ஈசத்வா அந்த சித்தி வருது. அடுத்த பாத்தீங்கன்னா வசித்வா. உலக மக்கள் வசமாயிடுவாங்க. வசமாயிட்டு உலக நன்மைக்காக எதை நினைச்சாலும் லோக கல்யாணத்திற்காக சகாயம் செய்வாங்க. வாய் திறந்து கேட்ட உடனே சகாயம் செய்வாங்க. அதனால இந்த சித்திகள் அனைத்தும் நம்மளுடைய ஹாப்பினஸ்க்காகவும் உலக நன்மைக்காகவும் உபயோகப்படுத்தணுமே தவிர மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது, வேஸ்ட் பண்ணிக்க கூடாது. எப்படி வேஸ்ட் பண்றோம்? எப்படி பரீட்சைகள் வரும் பொழுது மகான்கள் சில பேர், இப்போ விஸ்வாமித்ரையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய கதைகள் மூலமா. எப்படி நமக்கு பரீட்சைகள் வரும் இது தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், மாஸ்டர்ஸ் பத்ரிஜி துளசி தளம் 2ல ஒரு 3 விஷயம் கொடுத்திருக்காரு. தட் இஸ் தியானத்துக்கு வந்த புதுசுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு. செகண்ட் ஸ்டேஜில் தட் இஸ் அடுத்த ப்ரமோஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பிரிச்சுவலா. செகண்ட் ஸ்டேஜில் நம்ம கேட்டது கிடைக்காது, நமக்கு தேவையானது மட்டுமே கிடைக்கும். அந்த வித்தியாசம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கேட்டது கிடைக்கும், செகண்ட் ஸ்டேஜில் கேட்டது கிடைக்காது, தேவையானது மட்டுமே கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு தெரியாது என்ன கேட்கணும், தெரியாது என்ன தேவைன்னு தெரியாது. ஆனா யூனிவர்ஸ்க்கு தெரியும், அதனால தேவையானது கிடைக்கும். தேர்ட் ஸ்டேஜில் அடுத்த இன்னும் ஹை ப்ரமோஷன், நம்ம தேவையானது கூட கிடைக்காது, உலக நன்மைக்காக நம்ம மூலமா அனைத்து கிடைக்கும். தட் இஸ் வசுதைக்க குடும்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனால நான் என்பது குறைஞ்சதால நம்ம மூலமா உலகத்துக்கு தேவையான அனைத்து சோர்சஸ் கிடைக்கும். அந்த அனைத்துல நம்ம கூட இருக்கிறோம் இல்லையா, அதுதான் வசுதைக்க குடும்பம். அதனால நம்ம நினைச்சது நடக்கலன்னா நம்மளுக்கு ப்ரமோஷன் வருதுன்னு அர்த்தம். அதனால இந்த ஆன்மீக டிராவல்ல இந்த ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சுக்கினி போறது நம்மளுக்கு முக்கியம், ஈஸியா இருக்கும். அடுத்த இந்த அஷ்ட சித்திகள் வரும் பொழுது 3 தெரிஞ்சுக்கிட்டோம். கீர்த்தி, காந்தா, கனகம். கீர்த்தி அப்படின்னா பேர் புகழ் வர ஆரம்பிச்சிரும். இந்த வேலைகள் செய்ய செய்ய டீச்சிங்ஸ் பண்ற எல்லோருக்கும் நம்ம தெரியும், ஒரு பப்ளிசிட்டி வருது, ஒரு ஃபாலோ அப் வருது. இப்படி வரும் பொழுது நம்மளுக்கு தலகணம் கூட வருது. அதனால நம்ம டியூட்டி நம்ம செய்யறோமே தவிர நம்ம அந்த பேர் புகழ்ல விழுந்துடக்கூடாது. ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, பௌதீகம் இருட்டு, ஆன்மீகம் மிக இருட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மிக இருட்டு என்ற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இந்த அஷ்ட சித்திகளில் விழுந்து மறுபடியும்
நாம மறந்து போவோம், நம்ம தவறி போவோம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. இந்த கீர்த்திக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கதை பார்க்கலாம். விஸ்வாமித்ர வசிஷ்டர் அவருடைய விட நான் அதிகமானவர் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு, அவர் பிரம்மர்ஷி, ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய தவம் செய்து நிறைய சக்திகள் சாதிச்சுட்டு இருக்கும் பொழுது திரிசங்கு என்ற ஒரு ராஜா வருவாரு. அவரு ஒரு கோரிக்கையோட இருப்பாரு. என்ன கோரிக்கைன்னா, இந்த உடலோடையே ஸ்வர்க்கத்துக்கு போகணும். அவருக்கு ரொம்ப ஒரு கோரிக்கை அது. வசிஷ்டர் கிட்ட போயிருக்காரு, சுவாமி நான் உடலோட ஸ்வர்க்கத்துக்கு போகணும், உங்க தியான சக்தியோட எனக்கு என்ன அனுப்புங்க, உங்களுக்கு என்ன வேண்டும்னா நான் கொடுத்துடுறேன்னா அவர் ஒத்துக்கல. நம்ம உடலை இங்கதான் விட்டுட்டு போகணும்ப்பா, இத மாதிரி இயற்கைக்கு எதிரான கோரிக்கைகள் நம்ம கோரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா இவருக்கு ரொம்ப பிடிவாதம். அவரு என்ன பண்ணிருக்காரு, விஸ்வாமித்திரர் கிட்ட போயிருக்காரு, சுவாமி வசிஷ்டரு எனக்கு உதவி செய்யல, நீங்காவது எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது வசிஷ்டர் ஓகே சொல்லிட்டு தன்னுடைய தியான சக்தியோட பேர் புகழ், தட் இஸ் இவ்வளவு சக்தி இருக்குது, இவ்வளவு மகிமை இருக்குது விஸ்வாமித்ரர் அப்படின்னு நினைக்கிறதுக்கு, வசிஷ்டருக்கு எதிரா ப்ரூவ் பண்ணணும், என்னை நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தன்னுடைய தியான சக்தியோட ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. உயிரோட அனுப்பும் பொழுது ஸ்வர்க்கத்துல இருக்கிறவங்க அங்கேயும் ரூல்ஸ் இருக்கும், அவங்க அமுச்சு விட்டுருக்காங்க, பின்னாடி அமுச்சு விட்டுருக்காங்க, இவர் போக முடியல. அப்போ விஸ்வாமித்திரர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த பூமிக்கும் ஸ்வர்க்கத்துக்கும் நடுவுல ஒரு திரிசங்கு ஸ்வர்க்கத்தை உருவாக்கினாரு. இவருக்காகவே சொல்லிட்டு இப்போ கூட இருக்குது, திரிசங்கு சொர்க்கம் சொல்லுவாங்க. அப்போ தன்னுடைய தியான சக்தி அனைத்தும் ஆயிரக்கணக்கில் உட்கார்ந்து பெற்ற தியான சக்தியும் அந்த ஒரே காரணத்திற்காக எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் கதை. மறுபடியும் அவர் ஆயிரக்கணக்கில் உட்கார்ந்து தவம் செஞ்சு அது அடைந்தாரு. நெக்ஸ்ட் காந்தா. காந்தான்னா லேடிஸ், தட் இஸ் ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் அவங்க அமுச்சு விட்டுருப்பாங்க. நம்ம பார்ப்போம், ரம்பா, ஊர்வசி, மேனகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமுச்சிருப்பாங்க. நம்மள அந்த பௌதிக அட்ராக்ஷன்ல விழுவ செய்யறதுக்கு அவங்க அமுச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரம்பா வந்திருக்கு, அவருக்கு புரியுது என்னுடைய தவம் டிஸ்டர்ப் பண்றதுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு நீ கல்லா மாறிடுன்னு செபித்தாரு. அவருடைய சக்தி எல்லாம் அந்த சாபத்துக்கே போயிருக்குது. அப்போ மறுபடியும் 1000 வருடங்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்துல அவங்க ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்துருவாங்க. அந்த திரேதாயுகத்துல அவங்களுக்கு கிட்டத்தட்ட 12,000 வருடங்கள் இருக்கும் ஆயுள். அது காலியாயிடுச்சு, 1000 இயர்ஸ். அடுத்த மேனகா வரும் பொழுது அவரு மேனகாவோட மோகத்துல விழுந்து அந்த அம்மாக்காக எதை வேணாலும் செய்யலான்ற மாதிரி இருப்பாரு. மேனகா சொல்லும், நான் எல்லாமே கேட்பேன், எனக்கு எப்போ எதை தோணுதோ அதெல்லாம் கேட்பேன், நீ கொடுக்கணும், கொடுக்கலன்னா நான் கிளம்பி போயிடுறேன்னா இவர் ஒத்திக்கினாரு. சீசன் இல்லாத சமயத்துல, ஏன்னா நமக்கு சீசன் டைம்ல தான் மல்லிப்பூ வரும்,
அது சீசன் இல்லாத சமயத்துல பூக்காது. ஆனா அவங்க கேட்பாங்க, இவங்க உருவாக்கி கொடுக்கணும். இப்படி விதவிதமா கேட்பாங்க. அவர் அனைத்தும் கொடுக்கறாரு. கடைசியில ஒரு நாள் நம்ம பறந்து போலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. மேனக்கா பறக்குறாங்க, இவங்கனால பறக்க முடியல. அப்போ அங்கேயும் சக்தி காலி ஆயிடுச்சு. அது மறுபடியும் அந்த சக்தியை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு 1000 வருடங்கள் அவரு தியானம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம ஜாகிரதையா இருக்கணும். அந்த பரீட்சைகள் வரும், நம்மளுடைய சக்தி தேவையற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்க கூடாது. யக்ஞ யாகங்களுக்கு, உலக நன்மைக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். மறுபடியும் ஒரு 1000 வருடங்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணியிருக்காரு. 3வது தடவை அவரு சாப்பிடும் பொழுது ஒருத்தர் சாப்பாடு கேட்பாங்க. அவர்கிட்ட இருக்கிறது ஒருத்தருடைய சாப்பாடு மட்டுமே. ஆனா அவரு விழிப்புணர்வோட தன்னுடைய சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துட்டு அங்க பரீட்சையில ஜெயிச்சிருக்காரு. இப்படியா பரீட்சைகள்ல ஜெயிச்சிருக்காரு. நம்ம இப்போ கலியுகத்துல தட் இஸ் முடிஞ்சிச்சு. ஆனா அந்த ஆயுள்ல தான் இருக்கிறோம். நம்ம அந்த சந்தி காலத்துல 120 இயர்ஸ் அதை கூட வாழ்றது இல்ல. எவ்வளவு பிறவிகள் வேணும் நமக்கு. அதுக்காக ஜாகிரதையா இருக்கணும். 3வது கீர்த்தி காந்தா ஆயிடுச்சு, கணக்கம் காசு நிறைய வரும் சில பேருக்கு. ஆனா நமக்கு தேவையானது வச்சுக்கினி மற்றது உலக நன்மைக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டே போகும் பொழுது நம்ம இந்த பரீட்சைகள்ல ஜெயிச்சிடும். நம்மளும் ஹாப்பியா இருக்கலாம், உலக நன்மையும் செய்யலாம். இது இந்த 3 கதைகள் மூலமா நம்ம இந்த அஷ்ட சித்திகளை, அஷ்டலக்ஷ்மிகளை நம்ம பேலன்ஸா கொண்டு போய் நன்மைக்காக யூஸ் பண்ணுவோம். நம்மளும் ஹாப்பியா இருப்போம். இதுதான் மாஸ்டர்ஸ் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச விஷயங்கள்.